எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு கான்கர் ஃபியர். பயத்தை வெல்வது எப்படி. ஒரு சகோதரர் கூப்பிட்டிருந்தார். அவருக்கு கடந்த 4 வருஷமா எதை பார்த்தாலும் பயம். ஒரு காரணமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுறாருன்னு சொல்கிறார். அவர்கிட்ட கேட்ட நம்ம வீடியோ நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்கன்னு. கடந்த 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறார். கடந்த 2 வருஷமாக பார்த்துட்டும் இவருக்கு அந்த பயத்தை ஜெயிக்க முடியலன்னா நான் கேட்டேன், இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு. இல்லை நான் வீடியோ கேட்குறதோட சரி. இது பாருங்களேன், இந்த வீடியோ நம்ம 2.5 வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். 10லேருந்து 12 நிமிஷம் அந்த வீடியோ ஓடுது. இது வெறும் கேட்கறதுனால நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணுறீங்க. கண்டிப்பாக பெரிய தப்பு பண்ணுறீங்க. இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணாதான் மாற்றங்கள் தெரியும். இல்லைன்னா கதை கேட்குற அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பழைய நிலைமையிலே தான் இருப்பீங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. இந்த பயத்தை ஜெயிக்கிறதுக்கு 2 விஷயம் இருந்தால் போதுமானது. ஒன்று ஞானம், நாலேஜ், அறிவு, புத்தி. அந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா அந்த பயம் உங்களை விட்டு போயிடும். இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இதுதான். 2வது, இந்த ராஜயோகம் சொல்கிற பிரின்சிபிள்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆத்மாக்குள்ள இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சன்ஸ்காரம் இருக்குது. மனசு எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது. 4 வகையான எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது. நல்லது, கெட்டது, தேவையானது, தேவையில்லாதது. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்தும் நல்லதும் தேவையானதும் வந்தது. துவாபரத்தில் கெட்டதும் தேவையில்லாத சேர்ந்துச்சு. இப்போ அந்த சகோதரருக்கு கெட்ட தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது. சரியா? அதனால இந்த பயம் வருது. இது நாலேஜ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது அந்த நேரத்துக்கு பயம் போயிடுது. ஆனால் மனசுன்றது ஃபேக்ட்ரின்றதுனால எண்ணங்களை உற்பத்தி பண்ணுறதுனால இப்போ அவருக்கு கெட்டதும் தேவையில்லாததும் அதிகமாக உற்பத்தி ஆகுறதுனால திரும்ப பயம் வந்துடும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவார்? திரும்ப திரும்ப அந்த நாலேஜை ஞாபகப்படுத்துறதுனால இந்த பயம் போயிடுமான்னா, நாலேஜ் வரும்போது பயம் போது, இந்த எண்ணம் உருவாகும் போது திரும்பி பயம் வந்துடுது. அதாவது மனசு இப்படியே இருக்குது, புத்தி இந்த லட்சம் தான் இருக்குது. அப்போது இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகும்னா இப்படி ஆக்கவே முடியும். இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு சயின்ஸ்னாலேயோ, நாலேஜ்னாலேயோ, ஸ்கூல் படிப்புனாலேயோ, காலேஜ் படிப்புனாலேயோ, எந்த ஒரு மெக்கானிசத்தினாலேயும் மனசு இப்படி இருக்க, புத்தி இப்படி இருக்குன்னா இது இப்படி ஆக்கவே முடியாது. ராஜயோகத்தில் மட்டும்தான் முடியும். நீங்கள் ராஜயோகத்தில் என்ன பண்ணுறீங்க? ஆத்மாவில் இருக்க புத்தி தான் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணுது. அப்போ புத்தி ஸ்ட்ராங் ஆகிடுது, மனசு கண்ட்ரோலில் வருது. புத்தி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா, மனசு இப்படி வந்ததுன்னா என்ன ஆகும்? மனசில் நல்ல தேவையான எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். இந்த பயம் தரக்கூடிய கெட்ட தேவையில்லாத எண்ணங்கள் நிற்கும். இதை நான் பண்ணவே மாட்டேன் ராஜயோகம், ஆனால் சரியாகணும்னு நினச்சா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சதுனால இந்த பயத்தை பற்றி அந்த நாலேஜ் எப்போ வருதோ அப்போ அந்த சமயத்துக்கு பயம் இருக்காது. ஆனால் மனசு இந்த எண்ணங்களை உற்பத்தி பண்ணுறதுனால அது நிற்காமல் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கு. கெட்டது தேவையில்லாததே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுறதுனால பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவரோட இப்படி போயிட்டுருக்கு கேர்வ். பயம் இருக்குது, பயம் போச்சு, பயம் இருக்குது, பயம் போச்சு, இந்த மாதிரி இருக்கு அவருக்கு. எதையும் தயவு செய்து ஒரு 22 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், அது சிஸ்டம்குள்ளே வந்துடும். தயவு செய்து. கஷ்டமாக இருக்குது பாருங்க. 2 வருஷமாக பார்க்குறேன்றாரு, 4 வருஷமாக இந்த பிரச்சனையோட பயந்து ஓடிட்டுருக்காரு. இதில் என்னங்க கஷ்டம்? 7 கோர்ஸ் நீங்கள் சென்டரில் போய் கற்றுக்க. ஏன் சென்டரில் போய் கற்றுக்கன்னு சொன்னால் அங்கே அந்த டைமில் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. இப்போ வீடியோ கேட்கும்போது கூட நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்க, அந்த டைம் ஃபோக்கஸ்டாக இருந்து கேட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டா பரவாயில்ல. 7 நாள் கேளுங்க, முடிஞ்சால் வாழ்க்கை ஃபுல்லாக போங்க. எப்படிங்க 3 வேளை சாப்பாடை டெய்லி சாப்பிட்ருவாங்களே, குளிக்கிறோம்ல டெய்லி, பல்லு தேய்க்கிறோம்ல டெய்லி, அந்த மாதிரி இது ரொட்டீனில் கொண்டு வந்துட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். பண்ணுங்க. இப்போ பாருங்களேன், நம்ம யூடியூப்பில் நிறைய புது வீடியோக்கள் சொல்கிறோம், விஷயங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் லவ் ஃபண்டுன்னு ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோ ஹெட்டிங் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பாருங்களேன், பார்க்காதவங்க. அதை ஃபாலோ பண்ணிதான் இன்றைக்கி உங்கள் பேங்க் பேலன்ஸ் நிறைய காசு வந்திருக்கும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு. அதுமாதிரி சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். உங்கள் மொபைலில் இருக்கிற பாஸ்வேர்டே நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் மாற்றிட்டே வந்திருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள குணங்கள் நிறைய மாறி இருக்கும். ஆனால் இந்த சேஞ்சர் பாஸ்வேர்டு போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது, சில பேர் பண்ணிட்டு இருப்பீங்க.
ஸோ எந்த ஒரு விஷயமும் ஒரு 21 நாளுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது இயற்கையாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பயத்துக்கு முக்கியமான காரணம் அது பார்த்திங்கன்னா நாலேஜ் இல்லாதது. ரெண்டாவது, நம்ம மனசோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த மனசு கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் வந்துட்டு இருக்கு, அது நிறுத்தணும்னா புத்தி ஸ்ட்ராங் ஆகணும். இதுக்கு ஒரே வழி மன்மனா பவ தான். தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு பண்ணுறது தான். ஓகேவா? இப்போ ரெண்டாவது விஷயம், ஒரு அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவரோட ஒரு சகோதரர், இந்த அம்மா ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கிரெடிட் கார்டு இருந்திருக்கு. அந்த கிரெடிட் கார்டை வாங்கி அந்த தம்பி ஒரு 1 லட்சத்துக்கு மேலே வேல்யூ இருக்க கிரெடிட் கார்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணி அது கடன் மேலே கடன் ஆகி இப்போ வேறு ஏதோ சிட்டி ஃபினான்ஷியல் வேறு ஏதோ நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, அதில் ஒரு காசு வாங்கி எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க வரைக்கும் இந்த அம்மாவுக்கு தெரியாது. இன்றைக்கி வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு, ஜனவரிக்குள்ளே கெட்டி ஆகணும்னு சொல்லி வந்திருக்கு. ரொம்ப பயந்து போய் கூப்பிட்டுருக்காங்க. இதில் 2-3 விஷயம் ரொம்ப முக்கியம். இவங்க திருமணம் ஆனவங்க, அவங்க கணவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. எவ்வளோ பெரிய தப்பு பாருங்களேன். சொந்த தம்பிக்கு தான் கொடுத்துருக்காங்க, சொல்லி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ என்ன சொன்னால் என் கணவருக்கு என்னை வெட்டி போட்டுருவார், கொண்டுடுவார். தயவு செய்து கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தெரிஞ்சு பண்ணுறது நல்லது. ஏன்னா நாளைக்கு பேங்க்காரன் வந்து நிற்கும்போது பெரிய கலாட்டா நடக்கும்போது அதுக்கப்புறம் கணவருக்கு தெரிய வந்தால் அப்போ கொஞ்சம் செய்யப்படுறாரு. இப்போது இந்த மாதிரி இருக்கவங்கன்னு சொல்கிறேன். இங்கேயும் நாலேஜ் என்ன தெரியுமா, இவங்க வந்து ரிட்டையர்டு டீச்சர் அவங்க, அதனால் இவங்களுக்கு வர வேண்டிய இந்த ரிட்டையர்மெண்ட் பணம் வரப்போகுது, அது வந்தால் இவங்க கொடுத்துட முடியும், எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பேங்க் கேட்குற டைம்குள்ளே இந்த பைசா வருமானது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுதான் அவங்களுக்கு பயத்தோட காரணம். இதுக்கு நீங்கள் ரியலாக பயப்பட தேவையில்லை. யாரும் பாருங்களேன், எந்த ஒரு பேங்க்கும் உங்களுக்கு கொண்டுடணும். ஆக்சுவலாக அவர் தம்பி வந்து இந்த கடன் தொல்லை அதிகமாகி தற்கொலை பண்ணிட்டார். ஆக்சுவலாக பார்த்தா அந்த பையன் தம்பி தற்கொலை பண்ணுறதுக்கு இவங்க தான் ஒரு இடையில் மறைமுகமான காரணம். அவர் கேட்கும் போதெல்லாம் பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு உதவிட்டாங்க. இதுக்கு காரணம் பற்று. இன்றைக்கி அந்த தம்பி இல்லை. இப்போ அவர் வாங்கி வச்ச கடனை இந்த அம்மா கட்டணும். இந்த அம்மாக்கு இப்போ 62 வயசு. இப்போ கணவருக்கு எப்படியும் 65 வயசு இருக்குமா? இந்த வயசு இந்த கடனெல்லாம் அடைக்கணும். 30-40 வருஷமாக ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச காசு வந்த உடனே தூக்கி அந்த பேங்க்கு தான் கொடுக்கணும் தம்பின்ற பேரில். இது பற்று எப்படி இது படுத்து பார்த்துங்க. இந்த கிரெடிட் கார்டு ப்ராப்ளம் பயப்புத்தினே இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஆத்மாக்கள் புரிஞ்சுக்கிட்ட நான் சொன்ன ஃபஸ்ட்டு உங்கள் கணவர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அவங்கள அனுப்பலாம். அவங்க வந்து உங்களுக்காக வாதிடுவோம், பணம் வந்ததுக்கப்புறம் கட்டலாம். இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். நான் வீடியோவில் இப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டு ப்ராப்ளம் இருக்குன்னா இதில் நான் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஆகிட்டேன். நான் ஆக்சுவலாக ரியலாக அந்த பைசா திருப்பி கொடுப்பீங்கன்ற மனசு இருந்ததுன்னா, அதுக்கான காசும் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 50-60% 70% காசு இருந்ததுன்னா தைரியமாக கூப்பிடுங்க. நான் வந்து உதவி பண்ணுறேன், நீங்கள் அந்த கார்டை செட்டில் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட 2 இன்டென்ஷன் தான். ஒன்று, கட்டணும் பணம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வரும், இல்லை ஒரு வாரம் கழிஞ்சு வரும், ஒரு 2 மாதம் கழிஞ்சு வரும், ஒரு 6 மாதம் கழிஞ்சு வரும். இதுக்கு வழி இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க எனக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அந்த கார்டனை சால்வ் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் உங்களை பேங்க்காரங்க தொல்லை பண்ணாமல் மாதிரி யார்கிட்ட பேசணும், எங்கே பேசணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஆனால் இன்டென்ஷன் வந்து திருப்பி கொடுக்கணுன்றதா இருந்தால் மட்டும் என்னை தொடர்பு பண்ணுங்க. அந்த அம்மாவுக்கு வரப்போகுது பைசா, ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. பாருங்கள், இங்கே ப்ராப்ளம்னா பற்று. தம்பி தம்பி தம்பின்றதுனால தம்பிக்கு பண்ணணுங்க, பண்ண வேணான்னு யாரும் சொல்லியே. ஆனால் அந்த தம்பி கனாமுனான்னு செலவு பண்ணி அவன் வாழ்க்கை தொலைச்சிட்டான், செத்தே போயிட்டான், தற்கொலை பண்ணிட்டான். இதுக்கு யார் காரணம்? அவன் கேட்கும் போதெல்லாம் பைசா எடுத்து கொடுத்த அதனால காரணம். இன்றைக்கும் கணவருக்கு தெரியாமல் இந்த டீலிங் நடந்திருக்கிறதுன்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இங்கேயும் பயம் போகிறதுக்கு என்ன விஷயம் பாருங்களேன். இவங்க பேங்க் ஒரு தூக்கி போய் நம்மளை ஜெயிலில் வச்சு வேறு ஜெயிலில் வேறு வேலை இல்லைங்க, நம்ம 3 வேலை சாப்பாடு போட்டு உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்களா? இல்லை, அவங்களுக்கு பேங்க்காரனுக்கு என்ன தேவை? நீங்கள் கேட்டால் காசு தேவை, அவ்வளோதான். அது நான் இன்றைக்கி தர முடியலங்க, இன்றைக்கி தாங்க காசு வருது, அன்றைக்கி தரேன்னா அது வரைக்கும் அதுக்கு ஒரு செட்டப்பில் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த பயம் இங்கே இந்த விஷயத்தில் தேவையில்லை. இங்கே நாலேஜ் தெரிஞ்சால் போதும். சும்மா தூக்கின்னு போய் யாராவது ஜெயிலெலாம் வைக்க போகிறதில்ல. அது அந்த பயம் தெளிவானா சரியானது. 3வது விஷயம், ஒரு அம்மா என்னை கூப்பிட்டுருந்தேன். அவங்களும் ஒரு டீச்சர், ஓகேவா, ஹெச்எம்மாக இருக்காங்க. ஹெச்எம்மாக இருக்காங்க. அவங்க கணவர் இப்போ ரீசெண்டாக காலமாயிட்டார். இறந்தது எப்போனா ஜூனில். நம்ம இப்போ டிசம்பர் 2018 இருக்கோம். பியூட்டி என்னென்னா, இந்த அம்மா 16 வயசில் இருக்கும்போதே, சின்ன பொண்ணாக இருக்கும்போது இந்த ராஜயோகம் அறிமுகம் ஆகிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க ப்ராக்டிஸே பண்ணலை. இன்றைக்கி அவங்களுக்கு 48-50 வயசு ஆச்சு. இன்றைக்கி ஒரு கணவர் இறந்து 6 மாதம் ஆகியும் அந்த துக்கம் அவங்களுக்கு போகலை. இப்போ நேற்று ஃபோன் பண்ணும்போது கூட அழுதுகிட்டே தான் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை இவங்க இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மரணத்தை வெல்வது எப்படி, அந்த பயத்தை எப்படி வெல்வது, அது இல்லாமல் எப்படி வாழ்கிறது, இந்த தைரியம் கண்டிப்பாக வந்துடும்.
சரி, அப்போது ஒரு நாலேஜ் நமக்கு வரும்போது தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ரொம்ப கேட்டு விட்டு இருந்தோன்னா அந்த கேட்குற அந்த சமயத்துக்கு நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, ரைட்டு பயம் போச்சு, ரைட்டு ஒரு தடவை நாலேஜ் இருந்தால் போதும், இது பண்ணால் நல்லா. எப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்போ தான் அது சரி பண்ணுறது? கரெக்டாக இப்போ உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடறாரு, உங்களுக்கு இந்த மாத்திரைலாம் சாப்பிடுங்கன்னு ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு, நீங்கள் மாத்திரையே சாப்பிட்லண்ணா. டாக்டர் வாக்கிங் போகணும்னு சொல்கிறார், வாக்கிங் போகவே மாட்டீங்கன்னா. வெறும் தியரினால எந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ராஜயோகம் பண்ணும்போது ஆத்மா மனசு இப்படி இருக்குது, புத்தி இப்படி ஆனால் தான் மனசு நம்ம சொல்கிறது இந்த மனசு கட்டுப்படும். இல்லை கட்டுப்படவே படாது. அது வந்து குதிரை மாதிரி போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஓகேவா? ஸோ பயத்தை வளர்கிறதுக்கு ரெண்டே விஷயம் தான். ஒன்று நாலேஜ். இப்போ நிறைய மக்கள் கேட்பாங்க, ராஜயோகம் தான் வழியா, ராஜயோகம் தான் வழியான்னு. நாலேஜ் இருந்தாலும் போதும், புத்தி இருந்தாலும் போதும், அது விஷயம் ஞானம் இருந்தால் போதும். ஆனால் அந்த ஞாபகம் வரும்போது பயம் போயிடும். ஆனால் மனசு இப்படி தான் டியூன் ஆகிருக்கு இல்லை? இப்போது கெட்ட எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறதுனால திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பயம் வருது. நான் சொல்கிறது, ராஜயோகம் கற்றுக்கிட்டா இந்த பயம் பர்மனெண்ட்டாக போயிடும். ஏன்? புத்தி இப்படி வந்துடும், மனசு நல்லதும் தேவையான சிந்தனைகளும் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தயவு செய்து என்னோட சகோதரி கேட்டுக்கிறது இதுதான். இந்த நாலேஜ் தான் பெஸ்ட்டு. நீங்கள் வேணால் சேலஞ்சு கூட பண்ணுங்க என்கிட்ட, நான் வருத்தமே படலை. ஆனால் இது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான், தாரணை பண்ணால் மட்டும்தான் மாற்றங்கள் தெரியும். இல்லைன்னா இந்த பயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் 2 வருஷம் கேளுங்க, 10 வருஷம் கேளுங்க, மாற்றம் தெரிய போகிறது கிடையாது ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு. சரி, ஒரு நல்ல விஷயம் பார்ப்போமே. இன்றைக்கி ஒரு போட்டி, ஓகேவா? நம்ம வீடியோவில் நான் ஒரு 5 வீடியோ தலைப்பு சொல்கிறேன். நான் ரேண்டமாக சொல்கிறேன், ஷஃபிள் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் ஆர்டராக சொல்லணும். அதாவது என்ன கேள்வின்னா, ஒரு 5 வீடியோ பேர் சொல்கிறேன். அந்த 5 வீடியோவில் எதை அதிகமாக மக்கள் பார்க்குறாங்க, இதை வந்து நீங்கள் வியூஸ் கணக்கு வச்சு கண்டுபிடிச்சா தப்பாயிடும். எவ்வளோ நேரம் வாட்ச் டைம்ன்றது தான் கேள்வி. நான் வீடியோ தலைப்பு சொல்கிறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணு. இது நீங்கள் கரெக்டாக சொல்கிற 2 ஆத்மாக்களுக்கு அந்த நியூ இயர் கேலண்டர் நான் அனுப்புவேன் கமெண்ட்ஸில். ஓகேவா? எல்லோரும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். வீடியோ தலைப்பு நான் மாற்றி சொல்கிறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி அனுப்பணும். ஹூ வில் ரிமைன் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 3 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுதான் நான் சொல்கிறது. டிசம்பர் 2018 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த நேரத்துக்கு எந்த வீடியோ மக்கள் அதிகமாக பார்க்குறேன்? இந்த வீடியோவா? ஹூ வில் ரிமைன் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 3 இந்த வீடியோவா? 2வது பிளாக் மேஜிக் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ தான் மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்களா? 3வது நாடி ஜோதிடம். நிறைய ஃபோன் கால் நாடி ஜோதிடம் பற்றி வந்துன்னு இருக்கேன் எனக்கு. இது ஒரு க்ளூ உங்களுக்கு. 4 யோகா ஃபார் ஆஸ்மா. இதை பற்றியும் நிறைய கால்ஸ் எனக்கு வருது. அடுத்த வீடியோ கோல்டன் வேர்ட்ஸ் ஆஃப் புத்தா. ஓகேவா? நீங்கள் நினைக்கிறது என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாடி ஜோதிடம் நிறைய பார்க்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். 2வது வந்து ஹூ வில் ரிமைன் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 3 அப்படின்னு நினைக்கிறது 2வது வீடியோனா நீங்கள் 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பரிங் மட்டும் நீங்கள் போட்டு அனுப்பணும். யூடியூப் என்ன சொல்லுதுன்றதை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். நான் நாளைக்கு வீடியோவில் கரெக்டான ஆர்டர் யூடியூப் என்ன சொல்லுது நான் சொல்கிறேன். உங்கள் ஆர்டரும் யூடியூப் ஆர்டரும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா, அது மாதிரி மேட்ச் பண்ணுற 2 ஆத்மாக்களுக்கு நம்ம அந்த நியூ இயர் கேலண்டர் கொடுக்குறோம். ஓகேவா? இன்றைக்கி வீடியோ பயத்தை தெளிவு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஆத்மாக்கள் கூப்பிடும்போது, ரொம்ப சங்கடமாகவும் இருக்கும். இது சொல்யூஷனும் கொடுக்குறோம், அதை ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.